இந்த காணொளியில் நான் பேச போகிற டாபிக் பாராஃபேரிஞ்சல் ஸ்பேஸ்க்கு உள்ள ஏதாவது வீக்கு இருந்தால் அது எப்படி கழட்ட முடியும். இப்போ முதல்ல இந்த பாராஃபேரிஞ்சல் ஸ்பேஸ் அது கழுத்தில் எங்கே இருக்கு, ரெண்டு பாகத்தில் இருக்கு, எங்கே இருக்குன்னு சொன்னாதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த பிக்சர் பாருங்க, இதுதான் டான்சல்ஸ், இது போட்டோகிராஃப், இதுதான் டான்சல்ஸ், இதுதான் நாக்கு. இப்போ இந்த டான்சல்ஸ்க்கு உள்ளார இருக்கிற ரெண்டு சைடிலும் உள்ளார இருக்கிற கழுத்துக்கு மேல இருக்கிற பாகம் தான் பாராஃபேரிஞ்சல் ஸ்பேஸ். பாரானா அந்த சைட்ல இருக்கிறது, ஃபேரிங்ஸ்னா இந்த இடம். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, இது டான்சல், இது நாக்கு, இது யுவிலா. இந்த பிக்சர் பாருங்க, இது டான்சல், இது டங்க், இது யுவிலா. அப்போ டான்சல்ஸ்க்கு உள்ள இந்த இடம் தான் பாராஃபேரிஞ்சல் ஸ்பேஸ். இப்போ இந்த பிக்சர் நான் ரொட்டேட் பண்றேன் பாருங்க. அப்போ இது டான்சல், இது நாக்கு, இது இந்த இடம். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் நீங்க பாருங்க, டான்சல், டங், சரியா? இப்போ இது டான்சல், இது டான்சல். அப்போ இந்த டான்சல்ல உள்ள இருக்கிற இந்த இடம் தான் பாராஃபேரிஞ்சல் ஸ்பேஸ். அப்போ இங்க ஒரு எல் வருது, அது ஸ்டைலாய்ட் ப்ரோசஸ். அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற இடமும் பாராஃபேரிஞ்சல் ஸ்பேஸ் தான், அதுக்கு பின்னாடி இருக்கிற இடமும் பாராஃபேரிஞ்சல் ஸ்பேஸ் தான். அப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற இடம் அது ப்ரீ ஸ்டைலாய்ட்னும், பின்னாடி இருக்கிறது போஸ்ட் ஸ்டைலாய்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்ல ஏதாவது ஒரு வீக்கம் வந்துருச்சுன்னா அது உள்ளார போகும், அப்படின்னா டான்சல்ஸ் உள்ளார போகும். அதே மாதிரி கழுத்துலையும் ஒரு ஸ்வெல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த வீடியோல நான் காட்டிருக்கேன். இது உள்ளார போகுது, டான்சல்ஸ் உள்ள போகுது. இதே மாதிரி வெளியில வீக்கம் வரலாம். இப்போ இதே வீக்கம் பின்னாடி வந்துருச்சுன்னா டான்சல்ஸ் நார்மலா இருக்கும், அதுக்கு பின்னாடி ஸ்வெல்லிங் இருக்கும், வெளியிலையும் ஸ்வெல்லிங் இருக்கும். அது போஸ்ட் ஸ்டைலாய்ட் கம்பார்ட்மெண்ட் ஸ்பேஸ். இப்போ இந்த பாராஃபேரிஞ்சல் ஸ்பேஸ்ல என்னென்ன இன்ஃபெக்ஷன், என்னென்ன வீக்கம் வரலான்னு கேட்டீங்கன்னா, அது டெவலப்மெண்டல் பிராங்கியல் சிஸ்ட்னு சொல்லுவோம். இல்லாட்டி அங்கே ஃபேட் வரலாம், இல்லாட்டி கேன்சர், லிம்ஃப் நோட் கேன்சர் வரலாம். அங்கே 3-4 நர்வ்ஸ் இருக்கு, நரம்பு. அதுல வேகஸ் நர்வ்ல, 10th cranial நர்வ்ல பினைன் டியூமர் வரலாம். இல்லாட்டி அந்த எச்சி ப்ரொடியூஸ் பண்ற அந்த கிரந்தி இருக்கு, பேரோட்டிட் கிளாண்ட், அதுக்குள்ள கேன்சர் வரலாம். உடம்புல எங்கேயாவது கேன்சர் இருந்தா இந்த பாகத்தில் லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மென்ட், மெட்டாஸ்டேசிஸ் வரலாம். இதெல்லாம் வந்து அங்கே வீக்கம் இருக்கும். இப்போ பேஷண்டோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க சொல்லுவாங்க சாப்பிட முடியல, ஏதோ தொண்டையில இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஜாஸ்தி ஆகிட்டே வரும், அதுக்கப்புறம் தான் வெளியில ஒரு வீக்கம் வரும். அதுக்கப்புறம் கழுத்து அசைகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்வெல்லிங் ஜாஸ்தியாயிட்டே இருந்தா, வேற நர்வ்ஸ் எல்லாம் பாதிப்பு வந்தா நாக்கு அசைக்க முடியாது, கழுத்து ஷோல்டர் அசைக்கிறது கஷ்டமா இருக்கும், வாய்ஸும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டாயமா வரணும்னு கிடையாது. இந்த பேஷண்ட்டுக்கு பாராஃபேரிஞ்சல் ப்ராப்ளம் இருந்தது, வெளியில வீக்கம் இருக்கு, அதனாலதான் வந்து பார்த்தாங்க. அப்போ பார்க்கும்போது ப்ரீ ஸ்டைலாய்டு இருந்தா டான்சல்ஸ் வீக்கம் ஜாஸ்தியா தெரியும். அப்படி இல்லை போஸ்ட் ஸ்டைலாய்டு கம்பார்ட்மெண்ட்ல இருந்தா டான்சல் நார்மல் இருக்கும், அதுக்கு பின்னாடி வீக்கமா இருக்கும். இப்ப இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளவு பெருசா ஒரு வீக்கம் இருக்கு, வீடியோ காட்டுறேன். இவ்வளவு பெருசா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, ஃபர்மா இருக்கு, வலி இல்லை. முதல்ல நம்ம நினைச்சோம் அது டான்சில் இன்ஃபெக்ஷனா வந்திருக்குன்னு நினைச்சோம். ஏன்னா நம்ம முதல்ல பார்க்கும்போது அது இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் தெரிஞ்சது. அண்ட் கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இது பாருங்க, டான்சில்ஸ் கம்ப்ளீட்டா மீடியலி புஷ்டா இருக்கு, கம்ப்ளீட்டா டான்சில்ஸும் அதுக்கு பின்னாடியும் கம்ப்ளீட்டா பெரிய மாஸ் நடந்திருக்கு. முதல்ல கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம், கியூரே ஆகலை, சரி ஆகலை. அப்போ திருப்பி வந்தாங்க. இப்போ டெஸ்ட் நம்ம சிபிசி, இஎஸ்ஆர், சி ரியாக்டிவ் புரோட்டீன் எடுத்தோம். அதில் இஎஸ்ஆர் ஜாஸ்தியாக இருந்தது. அல்ட்ராசவுண்டும்
அதே டைம்ல ஒரு நீடில் போட்டு அதில் செல்ஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அப்போதான் டயக்னோசிஸ் வந்தது. அப்போ ஒரு சிடி ஸ்கேன், கழுத்தோட சிடி ஸ்கேனும் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்ததுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் செஞ்சு தான் அது கழட்டணும்னு டிசைட் பண்ணோம். அந்த பேஷண்டோட சிடி ஸ்கேன் தான் இது. இவ்வளோ பெரிய வீக்கம் இருக்கு. அப்போ அட்மிட் பண்ணிட்டு கன்சர்ன் எடுத்தோம், அனஸ்தீஷியா கிளியரன்ஸ், பிசிஷியனை பார்த்தோம், அதே மாதிரி கார்டியாலஜியை பார்த்து அனஸ்தீஷியா கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அதுக்கு ஒரு நாள் முந்தி நைட்டில் 12 மணி இருந்தால் ஒன்றும் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் டே காலையில் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷனுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்னா, ப்ளீடிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மூச்சு தண்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ளீடிங் ஜாஸ்தி ஆச்சுன்னா, உள்ள கலெக்ட் ஆச்சுன்னா, இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த இடத்துல 3-4 இம்பார்ட்டன்ட் நரம்பு இருக்கு, டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பேசிக் ஸ்டெப் மட்டும் சொல்றேன். கழுத்துல இந்த பார்ட்ல இன்சிஷன் போட்டோம், லேயர் பை லேயர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீக்கம் கம்ப்ளீட்டா கழட்டிட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டோம். ஆப்ரேஷன் 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் ஐசியூக்கு, போஸ்ட் சர்ஜிக்கல் ஐசியூ வந்துட்டாங்க. அந்த டைம்ல ப்ரோப்டா பொசிஷன் இந்த பொசிஷனாக இருப்பாங்க. ஐவி ஃப்ளூயிட்ஸ் போயிட்டே இருக்கும். அவங்க இம்பார்ட்டன்ட் வைட்டல் சைன்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். ஐவி ஃப்ளூயிட்ஸும் ஆன்டிபயோட்டிக்கும் வலி கம்மியாகிறதுக்கு மருந்து இருக்கும். இது மாதிரி ஒரு பெரிய பேண்டேஜ், ப்ரெஷர் பேண்டேஜ் கொடுப்போம். உள்ள ஒரு ட்ரெயின் வச்சிருந்தேன்னா, பிளட் உள்ள கலெக்ட் ஆகக்கூடாதுன்னு, அது மறுநாள் காலையில் அந்த ட்ரெயின் கழட்டிட்டோம். பிளட் ஒன்றும் கலெக்ஷன் கிடையாது. அப்போ அந்த ட்ரெயின் கழட்ட பாருங்க, வலிக்காது. ஃபேஸ் பாருங்க, பெயின் ஒன்றும் இருக்காது. கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் பேண்டேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே நாள் பேஷண்ட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, ஒரு பெயின் கில்லர், வைட்டமின். பக்கத்து ஹாஸ்பிட்டல் எங்கேயாவதும் எவ்ரி 3rd டே 5th டே ட்ரெஸ்ஸிங் செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டோம். 7th டே வர சொன்னோம். ஆனால் அந்த பேஷண்ட் 5th டே வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சின்ன பேண்டேஜ் போட்டு கொடுத்தோம். 7th டே வந்தாங்க. அப்போதான் தெரிஞ்சது அந்த ரிப்போர்ட்ல வேகல் ஷ்வானம் ரிப்போர்ட் வந்தது. இப்போ இந்த 7 நாளில் நீங்க வீட்டில் கரெக்ட் டைம் சாப்பிடணும், உட்காந்துட்டே இருக்கக்கூடாது, அசைஞ்சு நார்மலாக எல்லா வேலையும் பார்க்கணும். தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும். ரொம்ப காரமாக, சூடாக இல்லாட்டி ரொம்ப குளிராக ஒன்றும் சாப்பிடக்கூடாது. நார்மல் பேலன்ஸ் டயட் தான் எடுக்கணும். கழுத்தில் ஸ்டிச் எல்லாம் இருக்குது இந்த 7 நாளுக்குள்ள, அதனால ரொம்ப மேலே பார்க்கக்கூடாது. நார்மல் கழுத்தோட மூவ்மெண்ட் தான் இருக்கணும். சப்போஸ் இந்த 7 நாளுக்குள்ள நான் சொல்ல போகிறது ஏதாவது வந்தால் இம்மீடியட்டாக டாக்டரை என்ன காண்டாக்ட் பண்ணுன்னு நான் சொல்லி வச்சுருந்தேன். காய்ச்சல், கழுத்தை அசைக்க முடியல, வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு, எங்கேயோ ஆப்ரேஷன் பண்ணோம்னோ அதுக்கு உள்ள பின் வச்சு குத்துற மாதிரி இருக்கு, கழுத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ப்ளீடிங் மாதிரி வந்தது, இருமல் ஜாஸ்தி இருந்தால் திருப்பி வாங்கன்னு சொல்லி வைப்போம். அப்படி இருந்தால் அதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சு அது ட்ரீட் பண்ணாதான் அது நார்மல் ஆகும். இப்படி தான் பாராஃபரஞ்சல் ஸ்பேஸில் ஏதாவது வீக்கம் வந்தால் நம்ம ட்ரீட் செஞ்சு அது மாற்ற முடியும். வணக்கம்.